இணையதளத்தில் தினந்தோறும் ஏதேனும் ஒரு விவகாரமோ நிகழ்வோ ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது. அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூமாப்பட்டி என்னும் கிராமம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்களை ஆக்கிரமித்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம், நம்ம ஊர் கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்க பூமிங்க, தண்ணியை பாருங்கள், எங்கள் சர்பத் மாதிரி இருக்குங்க, கூமாப்பட்டி தனி ஐலாண்ட் என ஒருவர் பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார். கூமாப்பட்டி காஷ்மீர் போல் இருக்கும் என மற்றொரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோக்கள் பார்ப்பதற்கு சுற்றியும் மலைகள் நடுவே ஏரி என ரம்மியமாகவும் இருந்தது. அந்த வீடியோவில் பேசும் இளைஞர் கூமாப்பட்டி எங்கிருக்கிறது என்று சொல்லவில்லை. அதனால் இணையவாசிகள் கூமாப்பட்டி எங்கிருக்கிறது என்றும் கேட்டு வருகின்றனர். மேலும் சிலர் ஒரே வீடியோவில் கிராமத்தையே டெவலப் பண்ணிட்டீங்க, இஸ்ரேல் கூமாப்பட்டி மேல் போர் தொடுக்கப் போகிறது, நாங்கள் அடுத்த மாதம் கூமாப்பட்டிக்கு வருகிறோம் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்திரையாயிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது கூமாப்பட்டி. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பிளவக்கல் அணையும் இங்குதான் உள்ளது. 2002ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அணையாகும். இங்கு படகு சவாரியும் குழந்தைகள் பூங்காவும் உள்ளது. கூமாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோயிலில் வழிபட்டு தான் அந்த பகுதி மக்கள் விவசாய பணிகளை தொடங்குகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை வேண்டி தேர் திருவிழாவும் நடத்துகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் இந்த கிராமம் அமைந்துள்ளது. இப்படி கூமாப்பட்டி ட்ரெண்டாகும் நிலையில் அங்கு வெறிநாய் தொல்லை இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 3 நாட்களில் வெறிநாய் ஒன்று கடித்து 30க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி மக்கள் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உள்ளாட்சி நிர்வாகத்தினர் வெறிநாய் பிடிக்கப்படும் என்று உறுதியளித்ததால் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து அந்த நாயை உள்ளாட்சி நிர்வாகத்தினர் பிடித்துள்ளனர். தற்போது இணையத்தில் பரவும் வீடியோவையும் நாய்க்கடி செய்தியையும் குறிப்பிட்டும் இணையவாசிகள் கிண்டல் செய்து வருகின்றனர்.